ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா, வெயிட் ரிடக்ஷன் எப்படி பண்றது, என்ன முத்திரைகளை நம்ம பயன்படுத்தினா வெயிட் ரிடக்ஷன் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போறோம். சரி, வெயிட் ரிடக்ஷன் ஆகணும் அப்படின்னா சிம்பிளான ஒரே விஷயம்தான். வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நாம சில முத்திரைகளை பயன்படுத்தணும் அப்படின்னா வெயிட் ரிடக்ஷன் ஆகும். சரி, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, தினமும் நல்லா தண்ணி குடிக்க பழகுங்க. அதுக்கு ரொம்ப அதிகமாக குடிக்க தேவையில்ல, மீடியமாக தண்ணி குடிங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட்ஸ் லெவலை கொஞ்சம் குறைச்சிக்குங்க, போதும். அது மட்டும் இருந்தாலே போதும். பிறகு அது கூட ரொம்ப அதிகமாக சாப்பாடை குறைக்கணும், அப்படி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு டெவலப் பண்ணாமல் டெய்லி எவ்ரிடே வாக்கிங் இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிங்க ஆஸ் யூஷுவல். அது கூட இந்த முத்திரைகளை தொடர்ந்து செய்யுங்க. இந்த முத்திரைகள் பண்ணும்போது நல்லா வெயிட் ரிடியூஸ் ஆகும், நல்லா ரெடியூஸ் ஆகும். சரி, வெயிட் ரிடக்ஷன் ஆகிறதுக்கான என்னென்ன முத்திரைகள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னன்னா, லிங்க முத்திரை. முதல்ல இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். லிங்க முத்திரை, அடுத்தது சூரிய முத்திரை, அடுத்தது கபநாஷக் முத்திரை, அதுக்கு பிறகு பிராண முத்திரை, அதுக்கு பிறகு வியான முத்திரை. இந்த முத்திரைகள் எல்லாத்தையும் தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து செய்யுங்க. எவ்ரிடே செய்யுங்க. நேரம் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் செஞ்சீங்க அப்படின்னா நல்லா வெயிட் ரெடியூஸ் ஆகிறத நல்லா ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும் கூட. ஸோ நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் தொடர்ந்து செய்யுங்க இந்த முத்திரைகளை. அதாவது 48 நாள் தொடர்ந்து செய்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு ஒரு 2 வாரம் தொடர்ந்து செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். சும்மா வெறும் முத்திரை மட்டும் செய்துக்கிட்டு இருக்காதீங்க. வாக்கிங் ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க. ப்ளஸ் அது கூட முத்திரையும் சேர்த்து செய்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும். இது என்னுடைய அனுபவம். ஏன்னா நான் இப்படி தான் பண்ணுறேன். என் வெயிட் எனக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் நான் இப்படி தான் பண்ணுறேன். வெறும் முத்திரைகளை மட்டும் நிறைய பேர் சொல்லுவாங்க, வெறும் முத்திரையை மட்டும் பண்ணுங்க போதும், உங்களுக்கு நல்ல வெயிட் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. வெயிட்லாம் ரெடியூஸ் ஆகலை, நான் பண்ணி பார்த்துட்டேன். அதனால் வாக்கிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது இதை நம்ம சேர்த்து செய்யும்போது நல்ல ரிசல்ட். எனக்கு நல்ல ரிசல்ட். வாக்கிங் ரொம்ப நேரம் பண்ணணும் அவசியம் இல்லை. நான் ஜஸ்ட் 45 மினிட்ஸ் 1 ஹவர் தான் வாக் பண்ணுவேன் ஆஸ் யூஷுவல் டெய்லி. ஆனால் என்னோடய வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். முத்ராவும் கூட சேர்த்து பண்ணதுனால ஃபாஸ்ட்டாக ரெடியூஸ் ஆச்சு. அவ்வளோதான், நல்லா ரெடியூஸ் ஆச்சு. நல்லா ஃபீல் பண்ணேன். பாடி வெயிட்டும் நல்லா ரெடியூஸ் ஆச்சு. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், சொந்த ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்களும் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. வாக்கிங் பண்ணுங்கள், ப்ளஸ் அது கூட எக்ஸசைஸ் இல்லாமல் வெறும் முத்ரா மட்டும் பண்ணணும் நமக்கு ரிசல்ட் கிடைக்குமா கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க கிடைக்குன்னு. பட் எனக்கு தெரியல, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் வித் வாக்கிங் வித் முத்ரா இதோட செஞ்சோன்னா சாம ரிசல்ட் இருக்கும். சீக்கிரமாக நல்ல வெயிட் ரிடக்ஷன் ஆகலாம். முக்கியமான விஷயம், வெயிட் ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னா அதை இங்கே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எவ்ரிடே எக்ஸசைஸ் இந்த மாதிரி டெய்லி நம்ம பண்ணிகிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உட்காந்து முத்திரெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் என்னுடைய அனுபவத்தை உங்கள் கூட சொல்கிறேன். எவ்ரிடே எக்ஸசைஸ் வெயிட் ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னா எக்ஸசைஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வெயிட் ஏறாமல் பார்த்துக்கொள்ளும் நம்ம உடம்புக்கே எல்லா மெக்கானிசம் தெரியும், அதுக்கே எல்லாம் தெரியும், அது ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் வெயிட் ரிடக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகும். அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் லைஃப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். நன்றி. ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இன்னும் முத்ராஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யோகா முத்ரான்னு இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முத்ராவும் டீட்டெயிலாக போட்டிருப்பேன். இது தெரப்பிட்டிக் முத்ரா அப்படின்னு இருக்கும். ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா ஒன்லி தெரப்பிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய முத்ராஸ் மட்டும் தான் அதில் இருக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச். நன்றி. மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய ஷார்ட்ஸில் இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.